நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்களா? அப்போன்னா உங்களால் வெளி வர முடியாது. உங்கள் பலத்தால் வெளி வர முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு கட்டளையிடுவார். அவர் கட்டளையிடும்போது அந்த பிரச்சனையே உங்களை வெளியே தள்ளிடும். இதுதான் உண்மை. யோனா கீழ்ப்படியாமல் போனதுனால அவர் மீன் வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கிட்டார். அவரை வச்சு ஆண்டவர் சித்தம் வைத்திருந்தாருனால அவர் எங்கே தப்பிச்சு போனாலும் அவர் விடலை. மீனை கட்டளையிட்டு யோனாவை பிடிச்சிட்டார். இப்போ யோனா மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். அங்கே சொல்கிறாரு யோனா 2:7-8 பாருங்கள். நான் அவரை நினச்சேன், என்னுடைய நெருக்கத்தில் நினச்சாராம். அவ்வளோதான், நினச்சேன், ஜெபம் பண்ணேன். நம்ம பிரச்சனையில் என்ன நினைக்கிறோம்? யாரை கொண்டு இந்த பிரச்சனையில் வெளியே வரலான்னு நினைக்கிறோம். அதான் தப்புங்க. பிரச்சனையில் முதல்ல ஆண்டவரை தான் நினைக்கணும். நினச்சதுக்கே அவர் சொல்கிறார், அவர் என்னை விடுவித்தார் அப்படின்ட்டு. அடுத்த வசனம் 8 சொல்கிறாரு, யோனா 2:8, நான் பலர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க, ஏன்னா பொய்யான மாயை நம்பி அப்படின்ட்டு. சில பேர் தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய ஞானத்தையும் வச்சுக்கிட்டு ஆண்டவர் கொடுக்குற கிருபையை போக்கடிச்சிட்றாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனை வாழ்க்கையில். தாழ்மையாக இருந்தால் மட்டுமே அந்த கிருபை உதவி செய்ய முடியும். அதனால் கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாலும் சரி, மாட்டிட்டீங்க, இப்போது என்ன செய்யணும்? ஆண்டவர் தான் உங்களை விடுவிக்கணும். நீங்களே வேண்டான்னு சொன்னாலும் அந்த பிரச்சனை உங்களை வெளியே தள்ளிடும். அதனால் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நினைங்க, அவர் விடுவிப்பார்.